திருமணத்தில் என்ன நடக்குதோ அதுதான் சுவிசேஷத்தில் நடக்கிறது. உங்களுக்கு திருமணம் விளங்கலைன்னா சுவிசேஷத்தை பாருங்கள், அங்கே என்ன நடக்குதோ அதுதான் திருமணத்தில் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்ட வந்த பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் முந்தியெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன், அதனால் நான் இப்போவும் இப்படி தான். இல்லையே, புது மனுஷன் ஆயாச்சே, இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சே. இப்போ சொல்கிறீங்க இல்லை இல்லை அது என் பழைய வாழ்க்கை, அது போச்சு, அவ்வளோதான். அந்த கலாச்சாரம் முடிஞ்சுது, அந்த திங்கிங் முடிஞ்சுது, அந்த விதமான யோசனை முடிஞ்சுது, அந்த விதமான பழக்க வழக்கங்களுக்கு முடிவு கட்டியாச்சு, அந்த விதமான செயல்களுக்கு முடிவு கட்டியாச்சு. இப்போ நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்லைங்களா? எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க? அப்படி தானே இருக்கிறீங்க. அப்போ திருமணமான பிறகு அதே தான்னா அப்போ ஏன் பழையதை கொண்டாடணும்? எங்கள் வீட்டில் எப்படி, நாங்கள் எப்படி, நாங்கள் இத்தனை வருஷமாக எப்படி வளர்ந்தமாக்கோம், இத்தனை வருஷமாக இது தான் இந்த மாதிரி தான் பண்ணிருந்தமாக்கோம். பழையவைகள் ஒழிந்து போயினேன். நம்ம வீட்டில் எழுதி வைங்க, அதை பழையவைகள் ஒழிந்து திருமணம் ஆன அன்றைக்கே, கல்யாணத்தை அன்றைக்கே போய் எழுதி வச்சிடணும். எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். பழைய கதையை பேசவே கூடாது. அப்படி தான் பாருங்கள், ஒரு கதை கேள்விப்பட்ட ஒரு பிரசங்கர் சொன்னார். அந்த அம்மா அவர் கல்யாணம் பண்ணியிருக்க அந்த லேடி ஒரு குடும்பத்துலேருந்து வர்றாங்க. எல்லா குடும்பத்துலேயும் ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அந்த அம்மாவுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, அந்த அப்பா எல்லாத்துக்கும் உதவி செய்வாராம். டயப்பரெல்லாம் மாற்றி பிள்ளைக்கு வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மனைவிக்கு ரொம்ப உதவியாக இருப்பாராம். வீட்டு வேலையெல்லாம் செய்வாராம், பிள்ளையை பார்த்துக்குவாராம். பிள்ளைக்கு டயப்பரெல்லாம் மாற்றி குளிப்பாட்டி சட்டையை மாட்டி கூட விளையாண்டு கூடயே இருந்த மனைவி சமைப்பாங்க, கொள்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாராம். அப்போ இந்த அம்மாவுக்கு அது மூலமாக கிடைச்சது என்னன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால் எவ்வளோ உதவி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்க திருமணம் பண்ண ஆள் எப்படின்னா, இவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிடுச்சு. இவங்க திருமணம் பண்ண ஆள் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு டைப்பர்னால் என்னன்னு தெரியல. அவர் டைப்பரையே பார்த்ததில்லை, டைப்பருக்குள்ளே என்ன இருக்குன்றது அவர் விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அது கூட தெரியல அவருக்கு. அவர் வர்றாரு, உட்காந்து ஈஸியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு, பிள்ளை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கு. திடீர்னு நாற்றம் அடிக்குது. நாற்றம் அடிச்சோன்னா மனைவி கூப்பிட்றாங்க, இங்கே பாரு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு, சீக்கிரம் மாற்றின்றாரு. ஏன்னா அவர் வீட்டில் எப்படின்னா, அவங்க அப்பா ரொம்ப கடின உழைப்பாளி, வேலையிலேருந்து வந்தோன்னா அவர் பாட்டுக்கு ஈஸியாக உட்காந்துக்குவார், டிவி போட்டு ஆன் பண்ணிக்குவார், சாப்பாடு ஆகும், எந்த சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார். 4 நாள் காலங்கத்தார வேலைக்கு போனவர். அவங்க அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கடினமாக உழைக்கிறார் மனுஷன், நல்லா சம்பாரித்து போடுறாருன்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அதை இவர் பார்த்துருக்கிறார். இவர் பார்த்தோன்னே இவர் மனதில் என்ன தோணுது? எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை எவ்வளோ நேசிக்கிறாங்க, அதனால் தொந்தரவு கொடுக்குறதே இல்லை அவருக்கு, அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டாங்க. அவருக்காக எல்லாம் பண்ணி வச்சிட்றாங்க, அவர் ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு, ஏன்னா அவர் அன்பு விடுறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். இந்த 2 பேரும் கல்யாணம் ஆகி வர்றாங்க.